வணக்கம். இந்த சென்னை பல்லாவரம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததன் காரணமாக ஏராளமானவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு காமராஜர் நகர் பகுதியில் இருக்கின்ற பகுதியில் குடிநீர் குடித்தவர்கள் அந்த மாநகராட்சி மூலமாக அந்த குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் குடித்தவர் பலருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கிறது. வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. 23 பேர் சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த பல்லாவரம் பகுதியில் இருக்கின்ற காமராஜர் நகர் பகுதியிலிருந்து ஏராளமானவர்கள் அந்த உடல் உபாதையில் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார்கள். 23 நபர்கள் சிகிச்சைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சிகிச்சைக்காக அந்த காமராஜர் நகர் பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட திரிவேதி என்ற 66 வயது முதியவர் வரும் வழியிலே இருந்துள்ளார். அவர் உடலானது தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பல்லாவரம் பகுதியில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனையிலும் ஏராளமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தமிழக அமைச்சர் தாம அன்பரசன் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் பல்லாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். அந்த காமராஜர் நகர் பகுதி, அதே போல மலைமேடு பகுதியிலும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். குடிநீரில் எப்படி கழிவுநீர் கலந்தது, பலத்த மழை காரணமாக குடிநீர் தொட்டிகளில் ஏதாவது உடைப்பு ஏற்பட்டு அந்த குடிநீர் இணைப்பு குழாய்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்தது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அவர் அந்த மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். தற்போது அந்த பகுதி முழுவதுமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டது. இந்த பகுதி முழுவதுமாக இருக்கின்ற குடிநீரை பொதுமக்கள் காட்சி குடிக்கும்படி தாம்பரம் மாநகராட்சி மற்றும் கண்டோமண்ட அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது. லூஸ் மோஷன் போட நேற்று வந்து ஆயிரம் இருக்கும். உங்களை எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, அதே மாறுது. போன முடியாது மோஷன் ஆயிட்டாங்க. காலையில் வாங்க 8 மணிக்கு வாங்க. நேற்று வந்து ஆயிருக்கு. நான் பிரைவேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், அது சரி வரல. தண்ணி தான் நினைக்கிறேன். நாங்கள் தண்ணியால் தான் வர பிரச்சனை நினைக்கிறோம். அந்த டேங்கர் லாரி வருதுல்ல, அந்த டேங்கர் லாரியால் தண்ணி குடிக்கிறோம்ல, அதில் உள்ள என்ன நமக்கு தெரியாதுல்ல. கேன்னாக்கும் சுத்தமாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபான்னு வாங்கிக்கிறோம். ஆனால் இப்போ விலையை தரணும் இப்போ தான் தெரிஞ்சாங்க. நேற்றுக்காக அட்மிட் ஆகணும். நேற்று 3 மணிலேருந்து ரோட்டில் அது எதனால ப்ராப்ளம் தெரியும் வந்து இங்கே 2 நாளாக ஆகுது. என்ன இதுன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை அதான் எங்களுக்கு இன்னும் தெரியல சார். வந்து அட்மிட் ஆகிட்டு மற்ற இன்னும் எத்தனை கொடுத்துருக்கோம். அது வெடிகாசுலேருந்து தண்ணி கொடுத்துருக்கு. நேற்று காலையில் தான் சார். நேற்று காலையில் 10 மணிலேருந்து தண்ணியை குடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பண்ணதில்லை, இந்த கண்டோன்மெண்ட்ல உள்ளவங்க தொட்டியில போட்டு எடுக்கணும். இது இத்தனை வருஷமா இல்லை. இத்தனை வருஷமா இடம் இருக்கிறது 35-40 வருஷமா ஆகும். இத்தனை வருஷமா இடம் நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.